என்ன எடுக்கிறாங்களோ அதுக்கு இவங்க பவுண்டரி பண்ணுறது இல்லை. இந்த எல்லையை கடைசி வரைக்கும் இவங்க முடிக்கிறது. இதுக்கு முன்னாடி கழிவுநீர் கால்வாயும் இதுக்கு முன்னாடி மின்கம்பங்களும் இருக்குது. இதனாலேயும் போக்குவரத்து பாதிக்கப்படுது. அதிகப்படியான அதாவது என்ன சொல்லலாம் ஓவர்லோடு வர்ற லாரிகள் முட்டி அந்த நான் தான் செய்கிறது இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே. ஸோ நான் என்ன சொல்கிறேன், கண்டிப்பாக அதிகாரிகள் நாங்கள் உதவி செய்வோம், ஒத்துழைப்போம். நாங்களே கண்டிக்கிறோம், ஆக்கிரமிப்பால் என்ன எடுத்தால் நாங்களே கண்டிக்கிறோம். இப்போ எங்களுக்கு என்ன நீங்கள் ஒரு உத்தரவாதம் தரணும். நாங்கள் காட்டின பிறகு எல்லா இபி போஸ்டும் ஒதுக்குங்க. இன்னைக்கு ஒதுக்காக சார் நான் ரியாலிட்டி சொல்லிடுறேன் சார். நான் சங்கத்தின் செயலாளர் என்ற அடிப்படையில் அவரிடம் வேண்டுகோள் வைத்தேன். அதிகாரிகள் அதனை ஏற்றுக்கொண்டு 4-5 தினங்களுக்குள்ளாக இதை சரி செய்து கொடுங்கள் என்று நம்மிடத்திலே சொல்லி அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா, இல்லை உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க. 04427935803, மொபைல் 9962194022. இன்றைய தினம் பொன்னேரி நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாகவும் பொன்னேரி வருவாய்த்துறை அதிகாரிகள் இணைந்து மீஞ்சூர் பஜார் வீதியில் டிபிபி சாலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு மீஞ்சூர் காவல் நிலையத்திலிருந்து பணிகளை துவக்கினார்கள். ஏற்கனவே மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் சார்பாக அனைத்து வியாபாரிகளுக்கும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பகுதிகளாக இருக்கின்ற நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடங்களில் இருக்கின்ற ஆக்கிரமிப்புகளை வியாபாரிகளே அகற்றித்தர வேண்டும் என்று எங்கள் மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் சார்பாக வேண்டுகோள் வைத்திருந்தோம். என்றாலும் கூட நெடுஞ்சாலைத்துறையினரால் அளவீடு செய்யப்பட்ட இடங்கள் சரியான இடங்களாக இல்லை. காரணம், 2 மார்க் இருந்தது, அடையாளங்கள். ஒன்று இதுவா அதுவா என்ற குழப்பங்கள் வியாபாரிகளிடத்தில் இருந்தது. அதை சரி செய்ய வேண்டும் என்று இன்றைய தினம் பொன்னேரி வட்டாட்சியர் அவர்களையும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளையும் மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் சார்பாக நேரில் சென்று கேட்டுக்கொண்டோம். அந்த அடிப்படையில் அந்த பணிகளை துவக்கி கொண்டிருந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் எங்களுக்கு சில கால நேரங்கள் வேண்டும், அளவீடுகளை சரியாக செய்து கொடுங்கள், எங்கள் வியாபாரிகளே மீஞ்சூர் பகுதியில் இருக்கின்ற ஆக்கிரமிப்புகளை அகற்றி கொடுப்பார்கள், அதற்கு எங்கள் வியாபாரிகள் சங்கம் உத்தரவாதம் அளிக்கின்றது என்று நான் சங்கத்தின் செயலாளர் என்ற அடிப்படையில் அவரிடம் வேண்டுகோள் வைத்தேன். அதிகாரிகள் அதனை ஏற்றுக்கொண்டு 4-5 தினங்களுக்குள்ளாக இதை சரி செய்து கொடுங்கள் என்று நம்மிடத்திலே சொல்லி அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களும் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடங்களிலே ஆக்கிரமிப்புகள் இருந்தால் தாங்களாகவே முன்வந்து அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மற்றொரு தகவலை அதிகாரிகளிடத்தில் நாங்கள் சொன்னோம். வெறும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதால் எந்த விதமான நன்மையும் ஏற்படாத ஒரு சூழல் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான நடு சாலைகளிலே மின்கம்பங்கள் இருக்கின்றது, டிரான்ஸ்ஃபார்மர்கள் இருக்கின்றது. இங்கே கனரக வாகனங்கள் செல்லும் பொழுது சில லாரிகள் அந்த மின்கம்பங்களிலே மோதி பல முறை மின்தடை ஏற்படுகிறது. ஆகவே இப்பொழுது ஆக்கிரமிப்புகளை அகற்றும் கையோடு இந்த மின்கம்பங்களையும் சாலையின் கடைசி பகுதிகளுக்கு ஒதுக்கி வைத்தால்தான் இந்த ஆக்கிரமிப்புகள் முழுமை பெறும். இல்லை என்றால் மீண்டும் 6 மாதங்களுக்குள்ளாக இதையே தொடர்வார்கள். இதனால் எந்த விதமான நன்மையும் பொதுமக்களுக்கும் இல்லை, அரசு துறைக்கும் இல்லை என்பதை எங்கள் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் கோரிக்கையாக கொடுத்திருக்கின்றோம். கூடிய விரைவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் நேரில் சந்தித்து இந்த கோரிக்கைகளை முன்வைக்க எங்கள் வியாபாரி சங்கம் முடிவெடுத்திருக்கின்றது. ஆகவே இன்றைய தினம் அதிகாரிகள் எங்கள் சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று 1 வார காலம் நேரம் கொடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் வியாபாரிகளுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றோம், 1 வார காலத்திற்குள்ளாக நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்திலே ஆக்கிரமிப்பு இருந்தால் அதை வியாபாரிகளே அகற்றி தருவார்கள் என்று உறுதி அளித்திருக்கின்றோம். ஆகவே அன்பு வியாபார சொந்தங்களே, மீஞ்சூர் வியாபாரிகள் சங்கத்தின் உறுப்பினர்களே, நெடுஞ்சாலைத்துறையில் தங்களுடைய கடைகளின் முகப்போ அல்லது வேறு ஏதாவது விளம்பர பேனர்களோ இருந்தால் நீங்களே முன்வந்து அகற்றி கொடுத்து அரசுக்கும் பொதுமக்களுக்கும் நமது மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கம் ஒரு முன்மாதிரி சங்கம் என்பதை நாம் அறிவுறுத்த கடமைப்பட்டுள்ளோம். தாங்களும் அதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று என் சார்பாகவும் சங்கத்தின் நிர்வாகத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். டி. ஷேக் அகமது, செயலாளர், மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கம்.
எதுக்கு இது அராஜகமா? சார் என்ன தாசில்தார் சார் சொல்லுங்க வரதுக்கு முன்னாடி நாங்களே கல்வி கொடுக்குறோம். எனக்கு தானே கைடு தரேன் சார். நீங்க எங்களுக்கு ஏதாவது நோட்டீஸ் கொடுத்தீங்களா? அனௌன்ஸ் பண்ணலாம். நீங்க ஆட்டோல ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணா போதும். அது போதும் சார். மூடுறா கடையை மூடு. டெம்பரரி இது. எல்லா கடையும் மூட சொல்லு. ரோட்ல உட்காரு. தேவையில்லாத பண்ணி நாங்களே பண்ணி தரேன்னு சொல்றோம். எல்லாம் கொடுத்துருக்கீங்க. எங்க ஒரு நோட்டீஸ் கார்டு ஒரு நோட்டீஸ் கார்டு எடுத்துக்காங்க. ஒரு நோட்டீஸ் கார்டு ஒரே ஒரு நோட்டீஸ் கார்டு. இன்செக்ட் இருக்காங்களா? ஒரு நாள் ஆட்டோல கட்டி தரேன். ஆட்டோல அனுப்பி பண்ணா எங்களுக்கு தெரியாது. அடக்கும்போது ஓட்டுறது சொல்லிட்டோமே. இல்லையா? நீங்கூர் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளுக்கு நண்பர்கள் தான். நாங்க யாருக்கும் இப்ப எங்க கடையில பஞ்சாயத்தை பாருங்க. இங்க என்ன எந்த வேலையும் நாங்களே கட்டி விடுவோம். நான் தான் உங்கள்கிட்ட பேசுனேன். நீங்க என்ன சொன்னீங்க? எல்லாரும் பேசுறீங்க. நான் பேசுனீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? அப்படி இல்லைங்க, போர்டு வந்து நீட்டிட்டு இருக்கிற போல கல்விட்டு சொன்னீங்கன்னு சொன்னீங்க. இது நடக்குதா இல்லைன்னு பஜார்ல பாருங்க. நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம். ஐயா நாங்க ஐயா அப்படி இல்லைங்கய்யா, நீங்க ஒரு நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணீங்க ஈவினிங்ல. நான் உங்களுக்கு போன்ல கேட்டேன். நீங்க சொன்னீங்க டாப் எதெல்லாம் வெளியே இருக்க எடுத்துட சொல்லுங்க. முக்கியமா எங்களுக்கு ஆக்கிரமிப்பு எதுனா நடைபாதை கிடைக்கல, அதை சரி பண்ணுங்க. இப்ப இன்னொரு விஷயம் கூட நான் சொல்றேங்க ஐயா, கோச்சிக்காரீங்க. இப்ப இந்த இபி போஸ்ட் எடுத்துருவீங்களா? இந்த டாப் எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது? நான் கேட்கிறேன் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். இந்த டாப் எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன, அதுல லாரி போகுதா, அதுல பஸ் போகுதா? அப்படி நீங்க இபி நான் ஒரே ஆள் தான் பேசுறேன் உங்கள்கிட்ட. இங்க வந்து டாபிக் போட்டுருக்கீங்களா? ஆமாங்க. இங்க மக்கள் நிற்பாங்களா? வண்டி இங்க நிற்கும். இதை எடுத்தீங்கன்னா அருமையா ஒரு வார்த்தை சொன்னீங்க. மக்கள் நிற்பாங்கன்னு சொன்னீங்களா? மக்களுக்கு நிழல் தர இடமா தான் அது வச்சிருக்கிறோம். அது நிழல் கொடுத்தீங்கன்னா இருக்கு சொல்றேன். நிழல் கொடுத்தீங்கன்னா அவர் அங்க ஒரு கடையை கட்டியிருக்காரு.
அங்க வந்து மக்கள் வந்து இங்க நிக்கிறாங்க. ரோட்ல வந்து வாகனம் நிக்குது. ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன். ரோட்ல வந்து வாகனம் நிக்குது சார். வாடிக்கையாளர்கள் இங்க ஆக்கிரமிப்பு செய்தா நாங்களே ஒதுக்கு சொல்லுவோம். இல்லைங்க சார், நீங்க கடை அங்க வச்சாதான் மக்கள் அங்க நிப்பாங்க. வண்டி உள்ள நிக்கும், இல்லன்னா ரோட்ல பாதியில நிக்கும் வண்டி. இதுக்காக தான் சொல்றேன். எந்த கடையானாலும் எங்களுக்கு கொடுத்த இடத்துல நாங்க கடை வச்சுக்கிறோம் சார். கரெக்ட் சார். டாப் நாங்க எடுத்துக்கிறோம் சார். எங்களுக்கு நீங்க டைம் கொடுங்க, நாங்களே அவகாசம் கொடுங்க சார். எங்களுக்கு நாங்களே எடுத்துக்கிறோம். நாங்களே சொல்லிட்டோமே சார். நாங்களே கேட்கிறோம். வியாபாரி சங்கமும் முன்னாடி கேட்கிறோம். பஜார் ஃபுல்லா பாருங்க, காட்டி தான் இருக்கிறோம். இப்ப இங்க ஒண்ணும் இல்லை சார். இதை அடிச்சதால என்ன லாபம்? இதை அடிச்சு என்ன லாபம்? நாங்க பண்ணிட்டோம். ஒரு நாள் அவகாசம் கைத்திடுவாங்க. கூடவே ஈபி போஸ்ட் ரிமூவ் பண்ணி கொடுங்க. தாசில்தார் சார்ட்ட பேசுனேன். கூடவே ஈபி போஸ்ட் ரிமூவ் பண்ணி கொடுங்க. நாங்களே பண்ணி கூடவே ஈபி போஸ்ட் வச்சு நீங்க உள்ள இருக்கிற டாப் அடிச்சா இன்னும் நியாயம். இது ஆக்கிரமிப்பு ஈபி போஸ்ட் அடிச்சு சொல்லுங்க. இதனால உங்களுக்கு இது வந்து ஆக்கிரமிப்பு இல்லையா சார் என் வீட்டுல எதிர்க்க ஈபி போஸ்ட் போட்டு போயிருக்கானுங்களே. எதுக்கு சொன்னேன்? என் பட்டால இருக்கிறேன். இருங்க, பொறுமையா நான் கேட்டுக்கிறோம். பட்டால இருக்கிறதுல போடுறீங்க. இருங்க. ஒரு ஆளா அதிகாரிகள் கேளுங்க. அவங்களுக்கான வேலை அதிகாரிகள் செய்யறாங்க. என்ன சொல்றாங்க? நாங்களே இருக்கிறோம். அளவு சொல்லிடுங்க. முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க. இது வரைக்கும் நான் தான் செக்ரட்டரி இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாவே. ஸோ நான் என்ன சொல்றேன், கண்டிப்பா அதிகாரிகள் நாங்கள் உதவி செய்வோம், ஒத்துழைப்போம். நாங்களே கண்டிக்கிறோம். ஆக்கிரமிப்பால் என்ன இடத்துல நாங்களே கண்டிக்கிறோம். இப்போ எங்களுக்கு என்ன நீங்க ஒரு உத்தரவாதம் தரணும். நாங்க காட்டின பிறகு எல்லா இபி போஸ்டும் ஒதுக்குங்க. நீங்க ஒதுக்காக சார் நான் ரியாலிட்டி சொல்லிடுறேன் சார். நான் என்ன ரியாலிட்டி சொல்றேன் கேளுங்க. இந்த இவி போஸ்ட் ஒதுக்கி போடாட்டி நிச்சயமா இதே கடைக்காரரு இன்னொரு 3 மாதம் இழுத்து போடுவார். இதுதான் நீங்க செய்ய வேண்டிய கடைசி. சார் ஐயா நான் என்ன சொல்றேன் கேளுங்கய்யா. நாங்க இபிட்ட பேசிட்டோம், நாங்க ரெவென்யூல பேசிட்டோம், போலீஸ்ல பேசிட்டோம், மேல்மட்டம் வரைக்கும் பேசியிருக்கிறோம். எங்களுக்கு நீங்க அகலப்படுத்தல முழு ஆதரவு தரோம். மீஞ்சூர் அனைத்து வியாபாரி சங்கம் முழு ஆதரவு தரோம். ஆனா இந்த இபி போஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் ஒதுக்குங்க, காவை ரெடி பண்ணி கொடுங்க. என்ன கணக்கார மறுபடியும் வரும். இப்போ என்ன விஷயம் சார், இந்த டாப்பை போடுறாரு கழட்டுறாரு போடுறாரு. அவருக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. காரணம் என்னன்னா அரசு துறை ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களை கையகப்படுத்தின பிறகு முறையா அதை நீங்க கையாள மாட்டேங்கிறீங்க. அதை கையாண்டுடுங்க. எப்படி சொல்லக்கூடாதுன்னா உங்களுக்கு அத்தாட்சி வச்சிருக்கிறோமே. சரிங்க, ஆமாங்க. அதனால இதை சொல்றோம். எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பு இருக்கிறதால மீண்டும் நாங்க வெளியே வராம இருக்கிறோம். தயவு செய்து இபி போஸ்ட் ஒதுக்கிடுங்க. இங்க வரவங்க வண்டியை உள்ள நிப்பாட்டினாங்கன்னா இங்க பாதை ஃப்ரீயா இருக்கும் சார். இப்ப பாருங்க பைக் எவ்வளவு தூரம் நிக்குது பாருங்க, நீங்களே பாருங்க. ஆமா நிக்குது. அது வந்து உள்ள தள்ளி நிப்பாட்டுவாங்க. தாராளமா போமா. ஆமா. அதுக்காக அந்த டாப்பை கட்டுறோம். சார் டாப்பை கேட்டதால ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். தாராளமா நாங்க செய்து கொடுக்குறோம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ள போனாதான் அது நடக்கும். நான் அதை சொல்லல, நான் நல்லா விளங்கிறேன் சார். நான் இப்பவே சொல்லல. நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு டாப்பை காட்ட சொன்னீங்க, நான் கண்டிக்கிறோம். ஆனா இபி உள்ள போகாம எந்த போக்குவரத்தையும் சரி செய்யவே முடியாது. ஏன்னு கேளுங்க, அடிக்கடி கரண்ட் போகும். என்னங்கன்னு கேட்டா லாரிக்காரன் இடிச்சு போயிட்டான்னு. லாரிக்காரர் வந்து இடிச்சுட்டாரு சொல்லுவார். ஏய் எனக்கேளு இபி கேளுங்க. என்ன கேட்பாங்க, லாரிக்காரன் இடிச்சு போயிட்டான், அதனால எங்களுக்கு லைன் கட் ஆயிடுச்சு. ஒருவேளை ட்ரெயினுக்கு வெளியே ரொம்ப தள்ளி இருந்தா அதை உள்ள போடலாம். ட்ரெயினை ஓட்டி இருக்கிறத நம்ம என்ன பண்ண முடியும்? ட்ரெயினுக்கு உள்ள இருக்கிற டாப்பை காட்ட சொல்றீங்க. என்ன சார், ட்ரெயினுக்கு வெளியில இருக்கிற டாப்பை நான் காட்டிடுறேன் சார். ட்ரெயினுக்கு வெளியில இருக்கிற டாப்பை நான் காட்டிடுறேன் சார். நீங்க விசிபிளா பாருங்க, 2 வீலர் எங்க நிக்குது சார். ஐயா நான் நீங்க எங்க விட்டாலும் சார், இந்த 2 வீலரை உள்ள நிப்பாட்டினாவே நமக்கு பாதிப்பு. காவல் மேல நிறுத்திடுவாங்களா? நாங்க தானே எல்லாம் செய்யணும். நாங்களே உங்களுக்கு ஒத்துழைக்கிறோம் சார். அப்ப டாப்பா கட்டி காவாக்கு உள்ள இருக்கிற டாப்பை விட்டுருங்க சார். அதனால நான் கட்ட மாட்டேன்னு நான் சொல்றேன். கழட்ட மாட்டேன் உள்ள வாதாண்ணா. நான் கழட்ட மாட்டேன் வாதாண்ணா. நீங்க இபியை அப்புறப்படுத்தாம
இது முழுமை அடையாது. என்ன பிரயோஜனம் இல்லை. எவிக்ஷன் முழுமை அடையாது. என்ன பிரயோஜனம்? ஈபி அப்ரூவ் படுத்தினால யூஸ் இல்லை சார். ஈபியால பிரச்சனையே இல்லை சார். நான் தான் சொல்றேன் சார், காவாய்க்கு வெளியில் தான் ஈபி. சார் பல முறை லாரி இடிச்சிட்டு கரண்ட் கட்டாவது எங்களுக்கு. அதுதான் சார், ரொம்ப தள்ளி இருந்தா நீங்க சொல்றது ரைட்டு. காவா ஒட்டி இல்லாம சரி சார், நான் இப்படி வரேன் சார். நான் இப்படி வரேன் சார். காவாக்கு உள்ளே இருக்கிற டாப்பை விட்டுருங்க சார். காவாக்கு வெளியில இருக்கிற டாப் நாங்களே எடுத்து கொடுத்துறோம். காவாக்குள்ள இருக்கிற டாப்பா ஆமா சார், காவாக்கு உள்ள இருக்கிற டாப் கிடைக்காது சார். ஹைவேஸ் போடுறீங்க, எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுங்க. அது நான் பண்ணி தரேன் சார். காவாக்கு வெளியில எவ்வளவு நீட்டி ஹைவே போடுறீங்க சார், காவாக்கு ஹைவே போட்டு கிளியர் பண்ணி கொடுங்க. அப்ப எங்களுக்கு இந்த உத்தரவாதம் கொடுங்க. அதனால என்ன பிரயோஜனம்? இந்த உத்தரவாதம் கொடுங்க. அதனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. சார் நாங்க ரெடி சார். சார் நாங்க காவா இருக்கு, உங்க இடம் இருக்கு. இதெல்லாம் கேப் பண்ணா கண்டிப்பா ஐயா நீங்க ஹைவே நம்ம 2 பேர் பேசுறது இல்லை சார். நீங்க ஒரு புத்தரப்ப கூட்டம் போடுங்க ஆர்டிஓ வச்சு. வருவாய்த்துறை நாங்களே வந்து பேசுறோம். ஐயா இது முழுமை அடைஞ்சா எங்களுக்கு நல்லது, பொதுமக்களுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் பிரச்சனை இல்லை. தயவு செய்து நான் பண்ணித்தரேன் சார். ஆனா எங்களுக்கு அந்த உத்தரவாதம் வேணும் ஆர்டிஓ. நாங்க 10 வாட்டி பண்ணி கொடுத்துறோம் சார். வருவாங்கன்னு தானே இப்ப நேரடியா ஒரு சர்க்குலர் அனுப்புறேன் சார். நான் ஒரு சர்க்குலர் பண்றேன் சார். அந்த 6 மாசத்துக்கு அது வேல்யூரா இருக்கு. அதுக்கப்புறம் படிப்படியா முதல்ல ஒரு டப்பா வைப்பாங்க, அதுக்கு மேல ஒரு டாப் வைப்பாங்க. இதெல்லாம் நம்ம டெய்லி கண்காணிக்க முடியுங்க. ஆனா நீங்க கண்டு இந்த வேலையை செய்துட்டீங்கன்னு வச்சுக்க சார், ஒருத்தர் கூட வெளியே வர மாட்டாங்க. அதுதான் சார். அரசாங்க இடம் எது அதோடு நின்றுப்பாங்க. இப்போ அவங்களும் அதான் கேட்குறாங்க. வியாபாரிகள் என்ன கேட்குறாங்கன்னா இப்போ கூட ஐயா எங்கள் இடம் இவ்வளோதான் நிர்ணயம் பண்ண சொல்லுங்க அரசாங்கத்தை, நாங்கள் வெளியே வர போகிறது இல்லைங்க. அது இல்லைங்க. நான் நிக்கிறேன் ஐயா, நிக்கிறேன் சார். நாங்க பொறுப்பெடுக்கிறோம். நீங்க எங்களுக்கு ஒரு 15 நாள் டைம் கொடுங்க, நாங்க பொறுப்பெடுக்கிறோம். கிளியரா எடுத்து கொடுத்துறோம். நீங்க எழுதி கொடுங்க, எடுத்து கொடுங்க ஐயா. முந்தா நாள் ஆட்டோல அனௌன்ஸ் பண்ணாங்க. நான் உடனே சாருக்கு ஃபோன் பண்ணேன். சார் சொன்னாங்க ரொம்ப ஆக்கிரமிப்பாக இருக்குது, இடையூறாக இருக்குது போக்குவரத்து, காவல்துறை சொல்கிறாங்க, தயவு செய்து அதை கிளியர் பண்ணி கொடுக்கணும். நான் சொன்னேன் சார் டாப்பெல்லாம் எவ்வளோ வெளியே இருக்குது அதை எடுத்து. ஆனால் ஆக்கிரமிப்பு நடைபாதை வேறு எங்கள் கடைக்காரங்க ஆக்கிரமிப்பு பண்ண வாய்ப்பு இல்லை. எங்கள் கடைக்காரங்க யாராவது வெளியில் போர்டை வச்சுருக்காங்க, வெளியே உள்ள நானே எடுத்து கொடுத்துறேன். அடுத்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். வெறும் ஒரு 15 நாள் கொடுங்க சார், நான் கிளியர் சார். இப்பவே முக்கால்வாசி கிளியர் சார். இப்படி ஆரம்பிச்சிட்டீங்களா சார்? முக்கால்வாசி ஒரு வாரத்தில் முடிச்சு. ஓகே ஓகே சார். ஓகே நானே பண்ணி தரேன் சார். எனக்கு இன்னொரு விஷயம் கூட நான் சொல்றேன் சார். நீங்க தயவு செய்து ஒரு சர்வேல கூப்பிட்டு வந்து இதுதான் இடம்னு ஒரு எட்டி போடாது. இல்லை சார், மாறி மாறி இருக்கு சார். மாறி மாறி இருக்கு சார். 2 இடத்துல ஐயா அதெல்லாம் இல்லைங்க. அந்த மாதிரி யாராவது சுண்ணாம்பு அடிச்சிருந்தாலும் குடிச்சு முதல்ல நான் கொடுக்குறேன். அந்த மாதிரி அது பெரிய அபத்தம். ஏன்னா அரசு ஊழியருடைய பணி செய்து தடுக்கிற மாதிரி அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் வியாபாரிகள். அது எந்த அக்யூஸ்ட் செய்யறான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், ஐயா நீங்கள் நின்று கரெக்டாக அளந்து கொடுத்தா எங்கள் வியாபாரிகளுக்கு நாங்கள் சொல்லிடுவோம். அது வரைக்கும் தான் சார் எடுத்துகிட்டு போகிறோம். நாங்கள் இந்த ஒரு வாரத்தை நாங்கள் சொன்னோம்ல, அதை கிளியர் பண்ணி நாங்கள் கொடுத்துறோம். ஒரு ஆளாளுக்கு பேசுகிறேன் ஆரம்பிச்சிட்டீங்க. பண்ணித்தரேன் சார். நான் ஒத்துழைங்க சார். சார் ஐயா நான் உங்கள்கிட்ட கூட பேசுனேன் சார். அது 7 மணிக்கு நேராக பார்க்குறோம். கண்டிப்பாக பண்ணுறேன். இல்லைங்க ரெண்டுமே மஞ்சள்ல இருக்குங்க. ரெண்டுமே மஞ்சள்ல இருக்குங்க. நீங்க ஒரு ரெட் போர்டில் போட்டுருங்க. நாங்கள் எல்லா வேலையும் சர்க்குலர் பண்ணிடுறோம். இந்த சிவப்பு அடையாளம் விட்ட இடங்கள் வரைக்கும் நீங்கள் அகற்றி கொடுக்கணும். நாங்கள் போடுவோம். சரிங்களா? ஆமாம் சார். காவாக்கு உள்ளதான் அவர் இருக்குது. காவாக்கு உள்ளே ஒரு அடையாளம் போடுறாங்க, காவாக்கு நடுவில் ஒரு அடையாளம் போடுறாங்க. அதுதான் கன்ஃபியூஷன். பண்ணி கொடுங்க. நாங்கள் உங்களுக்கு முகமூர் கிடைப்பு தரோம். வாரியர் சங்கம் எப்போவுமே மீஞ்சூர் வியாபாரிகள் சங்கம்
எப்பவுமே அதிகாரிகளுக்கு நண்பர்களாக தான் பயணிப்போம். பேச விடுறாரு. நீங்க பவுண்டரி லாஸ்ட் வரைக்கும் ஃபைனல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சார், வரமாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த காவா இந்த ஈபி ரெண்டு தான். ஈபி பாருங்க எங்க நிற்குது, இந்த போஸ்ட்ல இடிச்சுட்டு லாரி இடிச்சுங்க சார், கரண்ட் போயிடும். நீங்க ஈபிக்கு ஒரு லெட்டர் வைங்க சார், நீங்க ஈபிக்கு ஒரு லெட்டர் வைங்க, நான் பண்ணித்தரேன் சார். நீங்க அடையாளப்படுத்துறீங்க சார், நான் சர்க்குலர் பண்ணிடுறேன். எங்களுக்கு 700 உறுப்பினர் இருக்காங்க, நாங்களே சர்க்குலர் பண்ணுறோம். எந்த ஆட்சியும் இருக்கு சரிங்களா? அது எடுத்துட்டாங்க சார், பார்த்து ஓகே தேங்க்யூ, நன்றி, ரொம்ப நன்றி. எஸ்ஐ எஸ்எஸ்ஐ அவங்க பாட மாட்டாங்களா? ஓவர்னா உடனே ஸ்பீடு தான் வரும், உடனே ஸ்பீடு ஓவர் ஆக்குபைன்னு எடுக்கிறாங்களோ அதுக்கு இவங்க பவுண்டரி பண்ணுறது இல்லை. இந்த எல்லையை கடைசி வரைக்கும் இவங்க முடிக்கிறது இல்லை. இதுக்கு முன்னாடி கழிவுநீர் கால்வாயும் இதுக்கு முன்னாடி மின்கம்பங்களும் இருக்குது. இதனாலேயும் போக்குவரத்து பாதிக்கப்படுது. அதிகப்படியான அதாவது என்ன சொல்லலாம், ஓவர்லோடு வர்ற லாரிகள் இதில் முட்டி அந்த முட்டுறதால அங்கே மின் தடை ஏற்படுது. அடிக்கடி இது நிகழுது மீஞ்சூரில். இது வந்து ஏஐயில் கூட கேட்டுக்கலாம். அந்த இதையும் ஒதுக்கினாதான் இது முழுமை பெறும். இது இந்த எவிக்ஷன், இந்த நிலையெடுப்பு வந்து அப்போ தான் முழுமை பெறும். அது இல்லாமல் இவங்க திருப்பி திருப்பி அதையே போட்டுட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமே அது முழுமை பெறாது. ஆகவே மீஞ்சூர் அனைத்து வியாபாரி பொதுநல சங்கத்தின் சார்பாக இப்போ எடுக்கிற நெடுஞ்சாலைத்துறை ஆக்கிரமிப்பில் அகற்ற இடத்துல பவுண்டரி பண்ணிடணும், எல்லை நிர்ணயிக்கப்படணும். மின்கம்பங்களும் கழிவுநீர் கால்வாய்களும் கரெக்டாக அந்த எல்லைக்குள்ள சரி செய்யப்படணும். மின்கம்பங்கள் எல்லாமே முன்னாடி இருக்கு, சாலைகள்ல இருக்கு. இவங்க போர்டு தான் கேட்குறாங்க சார். மின்கம்பங்கள் சாலைகளை ஆக்கிரமிச்சு மின்கம்பங்கள் இருக்கு, அதனாலதான் விபத்து ஏற்படுது. லாரிகளால விபத்து ஏற்படுது, மின்கம்பங்களால தான். அரசியல்வாதி வண்டிங்க எக்கச்சக்கமா ஒரு கிலோமீட்டர் ஒரு வாரம் டைம் கொடுக்குறாங்க, 4 நாள் தான். சர்வர் எப்போ நடந்தாங்க? ஒரே ஒரு விஷயம் சார், சர்வர் எப்போ நடந்தாரு? மூணு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் சார். முதல்ல சர்வே பண்ணுங்க, முதல்ல பாயிண்ட் 2 பாயிண்ட வைங்க, முன்னறிவிப்பு கொடுங்க, அதுக்கப்புறம் ப்ராப்பரா வேலை செய்யுங்க. என்னைக்கு நடந்தீங்க? தேவையில்லாம ஏதாவது இடத்துல மார்க் பண்ணிட்டு போனா எப்படி சார்? என்ன பண்ணுங்க, நீங்க வில்லேஜ் மேப் எடுத்துட்டு வாங்க, ரோடு அளவு எவ்வளவு, எத்தனை அடி ரோடு அடி எவ்வளவு அளவு பண்ணி மார்க் பண்ணுங்க சார். மார்க் பண்ணிட்டு ரெண்டு பக்கமா மார்க் பண்ணுங்க. சர்வே பண்ணல சார். சர்வே யார் பண்ணுங்க? ஹெட் சர்வே எங்க இருக்காரு? தாசில்தார் எங்க கூப்பிடுங்க சார். சர்வே வந்து வலது ஆரன் பண்ணல சார். நான் சொல்றேன் சார், சார் நாங்க உங்க இடத்தை வந்து எடுக்க வேண்டாம்னு சொல்றேன். இருக்கட்டும் சார், சார் நிறுத்தணும் சார். நீங்க ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய வேலை ரோட் எடை எவ்வளவுன்னு நீங்க மெஷர்மென்ட் சார் 2 பக்கமும் காட்டுங்க சார். நீங்க உங்க இடத்தை எடுங்க சார். சார் இல்ல சார் பண்ணல சார். நாங்க ஒரு வாரம் சார் பப்ளிக் சார் நாங்க அப்படி இல்ல சார் பண்ணல சார். இல்ல இல்ல சார் யார் வரல இல்ல பண்ணல சார். யாருமே பண்ணல சார். தெரிஞ்சே சொல்லக்கூடாது. இல்ல இல்ல சார் எவருங்க சார் நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நீங்க அங்க வந்து நின்னுமா அங்க என்ன பண்ணோம்? சும்மா நின்னு பேசிட்டு அதுக்கு அடுத்த அலக்கல சார். டவுன் பஞ்சாயத்து நாங்க சார். எங்களுக்கு தகவல் கொடுத்தீங்களா சார்? டவுன் பஞ்சாயத்து நாங்க சார். சார் சர்வே தான சார். சார் நாங்க டவுன் பஞ்சாயத்து நாங்க இருக்கோம். ஒண்ணு ஹைவேஸ் ரோடு எல்லாம் சேர்ந்து தான செய்றோம். இல்ல ப்ராப்பரா பண்ணல சார். தயவு செஞ்சு சொல்றேன் சார். ஈவோ எங்க சார்? நான் கூட வந்தேன் சார் ஈவோ கூட. சார் நான் கூட ஈவோ வந்தேன். நான் வந்து ஒண்ணுமே பேசல. இது 3 வாட்டி பேசிட்டு போறோம்.
3 வாட்டி எத்தனை சார் பண்ணீங்க? செஞ்சுட்டு பிளான் பண்ணுங்க சார். ஒரு ட்ரைனேஜ் ஏதாச்சும் ஒரு அகலமத்த ஒரு கட்ட ஒரு மார்க்கெட்டுக்கு மேல வரும் ஏதாச்சும் ஒரு சார் உங்க இடத்துல ஒரு அடி கூட நாங்க கேட்கல. நீங்க ப்ராப்பரா சர்வே பண்ணிட்டு இடத்த மார்க் பண்ணுங்க. எவ்வளவு ரோடு சென்டர்ல இருந்து எவ்வளவு ரோடு, இந்த பக்கம் சென்டர்ல இருந்து அந்த ரோடு எவ்வளவு ரோடு இடம் வில்லேஜ் மேப்போட எடுத்துவாங்க சார். இல்ல சார் அடக்கல சார், அடக்கல சார், எங்களுக்கு தெரியும் சார். போனதான் தெரியல சார். ஆர்ஐ சார் ரெவென்யூ எங்க சார்? ரெவென்யூ இருக்காங்க சார். ஆர்ஐ சார் வில்லேஜ் மேப் இதுல சேனல் ரோடு இடம் எதுவுமே சும்மா அவங்க இஷ்டத்துக்கு மார்க் பண்றாங்க. ஹைவேஸ் வந்து மார்க் பண்றாங்க சார். இல்ல சார் எங்க இருக்கு நைட் 12 மணி கலந்து நீங்க சார் பண்ண போறீங்க. இது வரைக்கும் 3 டைம் சார் கேட்டது 3 டைம் இது வரைக்கும் எடுத்துட்டீங்க. என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? சும்மா இடிச்சு தரதுக்கு என்ன? இல்ல சார் அடக்கல சார். நீங்க யார் அதுதாங்க சார்? போட்டோ பாருங்க. எங்க சார் இங்க பாருங்க அது பாருங்க சார் இருங்க ஒரு நிமிஷம். சர்வேயர் புக் வச்சு அளக்கறாரா இல்லையா? சர்வேயர் புக் வச்சு அளக்கறாரா இல்லையா? சொல்லட்டுமா சார்? ஹைவேஸ் கல் எங்க போட்டாங்க? இது பாருங்க ஃபர்ஸ்ட் இல்ல பிபி லெமஸ் மாத்த சொல்லுங்க. வந்தாங்கல பிபி மாத்த சொல்லுங்க. பிபி மாத்த அந்த டேட்டா எல்லா கடைக்கும் போட்டாங்க. பாய் ஜிபி அரசு எடுத்துறேன். எல்லா கடைக்கும் 2 நாள் அளந்து ஜிபி அரசு எடுத்துறேன். நீ அளக்கறீங்க நான் மனசு கஷ்டம் இல்ல. ஆமா அதெல்லாம் எடுங்க, அதெல்லாம் எடுங்க, கிளாஸ் பண்ணுங்க, ப்ராப்பரா பண்ணுங்க. கடகாரங்க சொன்னாங்க சார். சார் ஒரு இடத்துல அளந்துட்டு இல்ல சார். சார் அளக்கிறதுக்கு சும்மா இல்ல சார். வாதம் பண்ணிரக்கூடாது. கடைக்கிட்ட வந்தா டிராபிக் கிளியர் ஆயிடுமா? பஞ்சாயத்து காவா போட்டுருக்கோம் சார். அங்க காவா போட்டு ரோட்ல காவா போட்டுருக்கோம். இப்ப நாங்க எப்படி அதை எடுக்கிறது? எங்க அளந்து காட்டல. நீங்க பஞ்சாயத்து பத்தி சொல்லியே சார். பஞ்சாயத்து நீங்க சொல்லலையே. யார் சார் சொல்லணும்? காவா போட்டுருக்கீங்க. ரோடு சார் எங்க காவா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? காவா காடி உள்ள இருக்குன்றீங்க. ஏன் காவா போடுங்க? காவா போடுங்க எந்த அடிச்சு பண்ணல? ரோட்ல இருக்குது. வாட்டர் பைப் லைன் போட்டுருங்க சார். சார் சும்மா இல்ல சார். வாட்டர் பைப் லைன் போட்டுருங்க. இல்ல அகல போடுறதுனால இத ஃபர்ஸ்ட் எடுங்க. அதுக்கு முன்னாடி பக்கிட்ட வா. ஃபர்ஸ்ட் இத எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா வியாபாரம் பண்றவங்க கிட்ட வர. நீங்க சார் ஏய் செஞ்சு சொல்றேன். நாங்க எந்த இதுவும் பண்ணல. ப்ராப்பரா பண்ணிட்டு நீங்க செய். நாங்க ஒத்துழைப்பு கொடுக்குறோம் சார். நாங்க மாத்த மாட்டோம். இப்ப பாருங்க சார், நீங்க நாங்க பஜார்ல பாத்தீங்களா வியாபார சங்கத்தை சொல்லி அவங்க இன்டிமேஷன் கொடுக்கணும். இந்த பாருங்க நீங்க இந்த டிரான்ஸ்ஃபார்ம் வெச்சுட்டாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்ம் வெச்சுட்டாங்க சார். நீ கவர்மெண்ட் வளர்த்தீங்க. அன்றாட காட்சிகள் நஷ்டப்படுத்துறீங்களா? நாங்க வியாபாரிகளா? கைப்பட்டு வாங்க சார். நீங்க அதுக்கு பாருங்க இது ரோட்ல மெஷர்மென்ட் பண்ணி ரோட்ல எவ்வளவு வெளியே சார்? நீங்க வந்து சும்மா வந்து அவங்க பேசுறீங்க. அது காவா தாண்டி நீங்க மார்க் பண்றீங்க. நாளைக்கு மொத்த தண்ணி நீங்க ரோட்ல அடிக்குமா? பதில் சொல்லணும். காவா இருக்கு, ஈபி போஸ்ட் யார் இப்ப பதில் சொல்றது? நீங்க ஈபி போஸ்ட் சரி நீங்க இதெல்லாம் எடுத்துறீங்க. இந்த வண்டி வந்து ஈபி போஸ்ட் சார் வாரத்துக்கு ஒரு ஈபி லாரியால ஈபி போஸ்ட் டேமேஜ் ஆகுது சார். குங்கம்பேட்ல பாருங்க வாரத்துக்கு ஒரு முறை ஈபி போஸ்டால நேரா லாரி கடை தூக்கி முட்டான். அந்த மாத்திரையே சார் இது வரையும் ஹைவேஸ்காரங்க என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்க? அப்புறம் யாருக்கு இது வேலை செய்யறாங்க? ஈபி போஸ்ட் ரோட்ல இருக்குது. ஏன் இது மாத்திரை நடவடிக்கை இல்லை? ஹைவேஸ் தெரியாதா? அது என்ன தெரியாது? ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு
ஒண்ணுமே இல்ல சார். வாரம் வாரம் ஒரு EB போஸ்ட் லாரில வச்சுட்டு போறான். நீங்க எடுத்துறீங்க. இப்ப லாரியில ஊட்டிங்களே இந்த EB போஸ்ட் மாத்த முடியுமா? உடனே மாத்திட்டாங்களா? இதுலயே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் விட்டுட்டு வெறும் மேல இருக்கிற டாப்பை மட்டும் எடுத்தா என்ன சார் பிரயோஜனம்? நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022.